ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். பிள்ளைச்சிரா மீன். அதுக்கு தேங்காய், பூண்டு, வெங்காயம், தக்காளி பழம் அரைக்கிறதுக்கு, இது நாலுமே அரைக்கிறதுக்கு மீனும் எடுத்துருக்கேன். இப்போ தக்காளி, மாங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய் அப்படி குழம்புல போடுறதுக்கு தாளிக்கிறதுக்கு தனியாக வச்சுருக்கேன். கருவேப்பிலை, வெங்காயம், அதுக்கு மீன் கூட மீன் பொரிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். அயில மீன் பொரித்து குழம்பு கூட சாப்பிட்றதுக்காக. இப்போ நம்ம மசாலா வறுத்து வச்சுருக்கேன். நான் மல்லி, மிளகு, ஜீரகம், பொரியரிசி, கருவேப்பிலெல்லாம் போட்டு கடுகு எல்லாம் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை பவுட்ரு பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ட்ரையாக பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ வெங்காயம், பூண்டு, தேங்காய், தக்காளி பழம் இதெல்லாம் போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ நான் எல்லாம் போட்டுட்டேன். ட்ரையாக சுற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே தண்ணி சேர்க்கணும். இப்போ தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ பாருங்கள், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு கூட்டணும். நான் மீன் எல்லாம் அப்படி பச்சையாகவே போட்டு அது கூட மசாலா போட்டுருவேன். கரையாது, நல்லாயிருக்கும். மசாலாலாம் நல்லா பிடிக்கும் மீனில். அதனால் முதல்ல பச்சை மீன் எல்லாமே சட்டியில் போட்டாச்சு. தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு மஞ்சள் பொடி, இப்போ மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் போட்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன். நான் நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அரிப்பில். அதை இப்போ அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு போடலை, உப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். காணலைன்னா லாஸ்ட்டில் பார்த்து போட்டுக்கலாம். இப்போ நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன், எல்லாம் சேர்த்தாச்சு. நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துட்டு இப்போ கேஸில் ஏற்றி வச்சு நல்லா கொதிக்க விடணும். அதில் கொஞ்சம் தக்காளி பழம் இருந்தால் கையினால் கொஞ்சம் நசுக்கி விட்டுக்கிட்டேன். இப்போ எல்லாமே மீன் எல்லாமே போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டில் தான் மாங்காய் போடணும். நான் மாங்காய் வச்சுருக்கேன் கட் பண்ணி. அதை லாஸ்ட்டில் கொதித்த உடனே போடணும். முதலே போட்டால் கரைஞ்சிடும், ரொம்ப புளிப்பாயிடும். அதனால் இப்போது நம்ம அதை குழம்ப அடுப்பில் ஏற்றியாச்சு. இப்போ மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பச்சை வாடை போக வரைக்கும் இப்போ மூடி வச்சாச்சு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதி வரல பாருங்கள். இப்போ நல்லா கொதி வந்துட்டு இப்போ இதுக்கு தாளிசம் போடணும். தாளித்து ஊற்றிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு மீனெல்லாம் வெந்துட்டு பச்சை வாசனையும் போயிட்டு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் காய விட்டாச்சு. நல்லா கடுகு வெந்தயம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம், கருவேப்பிலை வச்சுட்டு அதையும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், கருவேப்பிலையும் போட்டாச்சு. இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ மாங்காய் போட்டுக்கலாம். இப்போ மாங்காய் போட்டுட்டேன் நான். இப்போ அந்த மாங்காய் போட்டு கொஞ்சம் கொதிக்கும். அதுக்குள்ளே நம்ம தாளித்து ஊற்றிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம தாளிச்சாச்சு. இப்போ அதில் கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள் போட்டோன்னா கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால நான் லைட்டாக மிளகாத்தூள் போடுவேன். எல்லா குழம்புக்குமே தாளிப்பேன். அப்படி சாம்பாரை தவிர, பருப்பு தவிர. இப்போ தாளித்து ஊற்றியாச்சு. நம்ம குழம்பு ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.